வணக்கம் அன்பு நண்பர்களே. ஓம் அஸ்ட்ரோ தமிழ் நண்பர்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். தினமும் இன்றைய ராசிக்கான பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நவக்கிரகங்களின் நல்லாசிகள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். இன்று 20/6/2025 விஸ்வாவசு ஆண்டு ஆனி மாதம் 6ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 12 மணி முதல் 1:30 மணி வரை, மாலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை. ராகு காலம் 10:30 மணி முதல் 12 மணி வரை. குளிகை 7:30 மணி முதல் 9 மணி வரை. யமகண்டம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. சூலம் மேற்கு. பரிகாரம் வெள்ளம். மிதுன லக்கணம். இருப்பு இன்று 4 நாழிகை 26 வினாடி. சூரிய உதயம் இன்று 5:54க்கு. கரணன் 1:30 மணி முதல் 3 மணி வரை. திதி இன்று காலை 6:41 வரை நவமி, பின்பு தசமி. நட்சத்திரம் இன்று இரவு 7:08 வரை ரேவதி, பின்பு அஸ்வினி. நாமயோகம் இன்று அதிகாலை 12:35 வரை சௌபாக்கியம், பின்பு இரவு 9:39 வரை சோபனம், பின்பு அதிகண்டம். கரணம் இன்று காலை 6:41 வரை கரசை, பின்பு மாலை 5:07 வரை வனிசை, பின்பு பத்திரை. அமிர்தாதி யோகம் இன்று அதிகாலை 5:53 வரை சித்த யோகம், பின்பு அமிர்த யோகம். சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று இரவு 7:08 வரை பார்த்தீங்கன்னா பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குங்க. அதன் பின்பு பார்த்தீங்கன்னா உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்குது. அப்போ இந்த 2 நட்சத்திரக்காரர்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு புதிய முயற்சிகள்லையும் நீங்கள் ஈடுபட வேண்டாமுங்க. நீண்ட பயணங்கள் ஏதாவது மேற்கொள்வதாக இருந்தாலும் சரி, திட்டமிட்டிருந்தாலும் சரி, அதையெல்லாம் தவிர்ப்பது இன்றைய நாள் மிக நல்லது. அதே போல் புதிய பொருட்கள், ஆடை, ஆபரணங்கள் இதெல்லாம் வாங்குவதை முற்றிலும் தவிர்க்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. சந்திராஷ்டம தினங்களில் உங்களுக்கு மன உளைச்சல், மனக்குழப்பம் இதெல்லாம் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. வேலையில் ஒரு விதமான மந்தத்தன்மை ஏற்படும். நீங்கள் செய்கின்ற செயலில் பார்த்தீங்கன்னா பொறுமையின்மை அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ அடுத்தவர்கள் மீது ஆத்திரம், எரிச்சல், கோபம் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் தான் இன்று அதிகமாக காணப்படும். எச்சரிக்கையாக இருங்க. சந்திராஷ்டம நாளில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு முக்கிய செயலையும் நீங்கள் செய்ய வேண்டாம். அசைவ உணவுகளை முற்றிலும் தவிர்த்து ஆன்மீக காரியங்களில் ஈடுபடுவது உங்களுக்கு அதிக நன்மையை ஏற்படுத்துங்க. இன்றைய நாளுக்கான பண்டிகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவிடை மருதூர் ஸ்ரீ பிரகத் குஜாம்பிகை வாகனத்தில் புறப்பாடு. திருத்தணி ஸ்ரீ முருகப்பெருமான் கோவிலில் கிளி வாகன சேவை. சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை ஸ்ரீ ரெங்கநாத பெருமாள் வாகனத்தில் புறப்பாடு. சங்கரன் கோவில் ஸ்ரீ கோமதியம்மன் தங்க பாவாடை தரிசனம். திருமாலிருஞ்சோலை ஸ்ரீ கள்ளழகர் கோவிலில் ஸ்ரீ சுந்தரவல்லி தாயார் வாகனத்தில் புறப்பாடு. இன்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமபிரானை வழிபட உங்களுக்கு தொழில் விருத்தி உண்டாகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நல்ல நாளாக இருக்க போதுங்க. அதே போல் இன்றைய நாள் வெள்ளிக்கிழமைங்க. அப்போ வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமி வழிபாடு உங்களுக்கு சிறப்பு அம்சங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்குங்க. அதே போல் வெள்ளிக்கிழமை என்றவுடன் பார்த்தீங்கன்னா நம்ம நினைவுக்கு வருவது பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாங்க. அப்போ நம்ம வாழ்க்கையில் செல்வங்களை அள்ளித்தரக்கூடிய இந்த மகாலட்சுமி அனைத்து தினங்களிலுமே நம்ம வணங்கலாமுங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையில் வணங்குவது இன்னும் சிறப்பானதுங்க. அதனால தாங்க ஒரு நாளில் ஒரு செயலை தொடங்கினால் அது வெற்றியாகவோ அமையக்கூடுங்க. அதே ஒரு நல்லதொரு தொடக்கத்திற்கு உகந்த கிழமைன்னு பார்த்தீங்கன்னா அது வெள்ளிக்கிழமை தாங்க. அப்போ மகாலட்சுமி வழிபட மிக உகந்த நாள் இந்த வெள்ளிக்கிழமை தாங்க. அப்போ மகாலட்சுமி வீட்டிற்கு வரவழைக்க பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை ஒரு சிறந்த நாளாக இருக்குங்க. மற்ற கிழமைகளில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மகாலட்சுமியை வழிபட்டாலும் சிறப்பு தான். ஆனால் உங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தால் தினந்தோறும் சுக்கிர ஹோரையில் மகாலட்சுமி வழிபடுங்க. அது உங்களுக்கு அதிக நன்மைகளையும் உங்களுக்கு செல்வ வளத்தையும் ஏற்படுத்தி கொடுக்குங்க. அப்போ இன்றைய நாள் வழிபடக்கூடிய முறைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையில் பூஜை அறையை சுத்தப்படுத்தி இறைவனுடைய திருவுருவ படங்களுக்கு பொட்டு மற்றும் பூ வைத்து கொள்ளவுங்க. ஒரு மஞ்சள் நிற துணியில் சிறிதளவு கல்லுப்பு, ஒரு சின்ன வசம்பு துண்டு, 3 மிளகு வைத்து முடிச்சாக கட்டி கொள்ளுங்க. இந்த முடிச்சை பூஜை அறையில் மகாலட்சுமியினுடைய திருவுருவ படத்திற்கு முன்பு வைத்து விடுங்க. அப்போ விளக்கேற்றி பூஜை செய்த பின்பு பார்த்தீங்கன்னா அந்த முடிச்சு மகாலட்சுமியின் திருவுருவ படத்திற்கு முன்பு அப்படியே சிறிது நேரம் இருக்கட்டுங்க. பூஜை முடிந்த பின்பு தூப காலில் இந்த முடிச்சை எடுத்து வைத்து இந்த முடிச்சில் கொஞ்சமாக நெய் விட்டு மேலே ஒரு பச்சை கற்பூரம் வைத்து
பற்ற வைத்து விடுங்க. எரியும் போது கொஞ்சமாக தேன் விடலாமுங்க. தேன் நெருப்பை சாந்தி செய்வதற்காக இருக்குங்க. அப்போ இந்த புகையை உங்களுக்கு வீடு முழுவதும் காண்பித்து விட்டு மீண்டும் பூஜை அறையில் வைத்து விட வேண்டுங்க. பின்பு அந்த புகை சூழ்ந்த இடத்துல 5 நிமிடங்கள் அமர்ந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களை எல்லாம் சரியாக வேண்டுங்க. துன்பங்கள் எல்லாம் தவிடுபொடியாக வேண்டுங்க. தடைகள் எல்லாம் நீங்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்ளுங்க. அப்போ இந்த வழிபாட்டின் 3 வெள்ளிக்கிழமைகளில் முயற்சி செய்து பாருங்கள். நல்ல ஒரு முன்னேற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரியக்கூடுங்க. இந்த வழிபாட்டினுடைய நன்மைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வழிபாட்டின் மூலம் வீட்டில் உள்ளவர்களுக்கு நிம்மதியான ஒரு சூழ்நிலைகள் உண்டாகக்கூடும். சண்டைகள் நீங்கி வீட்டில் சகல ஐஸ்வர்யங்களும் பெறக்கூடுங்க. அதே போல் பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் முற்றிலும் நீங்கக்கூடும். சுபகாரிய தடை அல்லது குழந்தைகள் ஆரோக்கியத்தில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரியாகிவிடுங்க. அதே போல் இந்த வெள்ளிக்கிழமையினுடைய சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெள்ளிக்கிழமைகளில் பெருமாள் கோவிலில் உள்ள தாயாருக்கு அபிஷேகத்திற்கு தேவையான பசும்பாலை நீங்கள் வணங்கினீங்கன்னா பண வரவு உண்டாகக்கூடும். பச்சை வளையலை தாயாருக்கு அணிந்திட செல்வம் பெருகக்கூடுங்க. வெள்ளிக்கிழமை சுக்கிரஹோரையில் மகாலட்சுமி அஷ்டோத்திரம் சொல்லி செந்தாமரை இதழ் கொண்டு அர்ச்சிக்க தனலாபம் கிடைக்கக்கூடுங்க. வெள்ளிக்கிழமைகளில் மாலை வேளையில் சாம்பிராணி கொண்டு வீடு முழுக்க புகை போடுவதன் மூலம் வீட்டில் ஏதேனும் துர்சக்திகள் இருந்தால் விலகி விடுங்க. அதோடு வீட்டில் நேர்மறை ஆற்றல் எல்லாமே அதிகரித்து காணப்படும். இதன் மூலம் வீட்டில் உள்ள அனைவருக்கும் புத்துணர்ச்சி கிடைக்கக்கூடும். அரச மரத்தடியில் வீற்றிருக்கக்கூடிய விநாயகருக்கு வெள்ளிக்கிழமை அன்று 11 தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தீங்கன்னா பணவரவு உங்களுக்கு அதிகரிக்க கூடுங்க. இதே போல அரச மரத்தை 11 முறை சுற்றி வருவது மிக சிறந்த ஒரு நற்பலன்களையும் ஏற்படுத்தி கொடுக்குங்க. இன்றைய நாள் வெள்ளிக்கிழமையில அதே போல குபேர விளக்குல தாமரை திரியிட்டு விளக்கேற்றி வந்தீங்கன்னா குபேரனுடைய அருளும் உங்களுக்கு கிடைக்கக்கூடும். வெள்ளிக்கிழமையில விரதம் இருப்பது மிகவும் விசேஷமானதுங்க. தொடர்ந்து ஒருவர் வெள்ளிக்கிழமை விரதத்தை கடைபிடித்து வந்தீங்கன்னா லக்ஷ்மி, முருகன், சுக்கிரன் ஆகியோருடைய மூவருடைய அருளையும் ஒருங்கே பெறலாமுங்க. அப்போ லக்ஷ்மிக்கு உகந்த வெள்ளிக்கிழமை என்று அவளுடைய அம்சமாக விளங்கக்கூடிய உப்பை நாம் வாங்கினால் நமக்கு இரட்டிப்பு பலன்கள் கிடைப்பதோடு நமது வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் எப்போதும் நிறைந்திருக்கும் என்பதும் நம்பிக்கைங்க. விரதாதி விசேஷங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று கரிநாளுங்க. இன்றைய நாளுக்கான சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்வி சார்ந்த பணிகளை மேற்கொள்ள மிக ஏற்ற நாள். தேவாதரணை செய்வதற்கு அனுகூலமான ஒரு நாள். மந்திரம் படிக்க மிக உகந்த நாள். அபிஷேகம் செய்வதற்கு மிக நல்ல நாள். திருக்கணித பஞ்சாங்க அடிப்படையில் இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஷ லக்கணம் இருப்பு இன்று அதிகாலை 1:47 மணி முதல் 3:31 மணி வரை. ரிஷப லக்கணம் 3:32 மணி முதல் 5:34 மணி வரை. மிதுன லக்கணம் 5:35 மணி முதல் 7:49 மணி வரை. கடக லக்கணம் 7:50 மணி முதல் 9:58 மணி வரை. சிம்ம லக்கணம் 9:59 மணி முதல் 11:59 மணி வரை. கன்னி லக்கணம் 12 மணி முதல் 2 மணி வரை. துலாம் லக்கணம் 2:1 மணி முதல் 4:06 மணி வரை. விருச்சக லக்கணம் 4:07 மணி முதல் 6:17 மணி வரை. தனுசு லக்கணம் 6:18 மணி முதல் 8:24 மணி வரை. மகர லக்கணம் 8:25 மணி முதல் 10:19 மணி வரை. கும்ப லக்கணம் 10:20 மணி முதல் 12:02 மணி வரை. மீன லக்கணம் 12:03 மணி முதல் 1:43 மணி வரை. நம்மளுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா சில மாற்றங்களும் முன்னேற்றங்களும் நம்ம வேண்டும் நினச்சோம்னா நிச்சயம் நீங்கள் இதை தொடர்ந்து கடைபிடிங்க. 12 ராசிக்காரர்களுக்கும் இன்றைய நாளுக்கான சுபஹோரைகள் அறிந்து நீங்கள் செயல்படுங்க. ஹோரை அறிந்து செயல்படுபவர்களை யாராலும் வெல்ல முடியாது என்பது சித்தர்களுடைய அருள்வாக்குங்க. அப்போ சந்திரன், புதன், குரு, சுக்கிரன் ஆகிய 4 ஹோரைகள்லையும் நீங்கள் சுபகாரியங்கள் செய்யலாம். இந்த 4 ஹோரைகளும் நன்மைகள் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஹோரையாக இருக்குங்க. சூரியன், செவ்வாய், சனி இந்த 3 ஹோரைகளில் சுபகாரியங்களை எல்லாம் தவிர்த்துருங்க. இந்த 3 ஹோரைக்கு உண்டான சில செயல்பாடுகளை செய்வது உங்களுக்கு மிக சிறந்த நற்பலன்களை ஏற்படுத்தி கொடுக்குங்க. இன்றைய நாளுக்கான ஹோரை நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலை 6 மணி முதல் 7 மணி வரை சுக்கிர ஹோரை. 7 மணி முதல் 8 மணி வரை புதன் ஹோரை. 8 மணி முதல் 9 மணி வரை சந்திர ஹோரை. 9 மணி முதல் 10 மணி வரை சனி ஹோரை. 10 மணி முதல் 11 மணி வரை குரு ஹோரை. 11 மணி முதல் 12 மணி வரை செவ்வாய் ஹோரை. பிற்பகல் 12 மணி முதல் 1 மணி வரை சூரிய ஹோரை. 1 மணி முதல் 2 மணி வரை சுக்கிர ஹோரை. 2 மணி முதல் 3 மணி வரை புதன் ஹோரை. மாலை 3 மணி முதல் 4 மணி வரை சந்திர ஹோரை. 4 மணி முதல் 5 மணி வரை சனி ஹோரை. 5 மணி முதல் 6 மணி வரை குரு ஹோரை. இரவு 6 மணி முதல் 7 மணி வரை செவ்வாய் ஹோரை. 7 மணி முதல் 8 மணி வரை சூரிய ஹோரை. 8 மணி முதல் 9 மணி வரை சுக்கிர ஹோரை. 9 மணி முதல் 10 மணி வரை புதன் ஹோரை. 10 மணி முதல் 11 மணி வரை சந்திர ஹோரை. 11 மணி முதல் 12 மணி வரை சனி ஹோரை. நள்ளிரவு 12 மணி முதல் 1 மணி வரை குரு ஹோரை. 1 மணி முதல் 2 மணி வரை செவ்வாய் ஹோரை. 2 மணி முதல் 3 மணி வரை சூரிய ஹோரை.
அதிகாலை 3 மணி முதல் 4 மணி வரை சுக்கிர ஹோரை, 4 மணி முதல் 5 மணி வரை புதன் ஹோரை, 5 மணி முதல் 6 மணி வரை சந்திர ஹோரை. இன்று வெள்ளிக்கிழமை என்பதால் பார்த்தீங்கன்னா சுக்கிர ஹோரை மிக மிக விசேஷம் வாய்ந்ததுங்க. இந்த சுக்கிர ஹோரை பார்த்தீங்கன்னா களத்திரம், அழகு, கவர்ச்சி, சுத்தம், பொருளாதாரம் ஆகிய அனைத்து விஷயங்களுக்கும் சுக்கிரன் வந்து அதிபதியாக இருக்காருங்க. அப்போ அனைத்து சுபகாரியங்களுக்கும் நீங்கள் இந்த சுக்கிர ஹோரையை பயன்படுத்தலாமுங்க. வீடு வாங்குறதாக இருந்தாலும் சரி, நிலம் வாங்குறதாக இருந்தாலும் சரி, வண்டி வாகனங்கள் வாங்குறதாக இருந்தாலும் சரி, ஆடை ஆபரணங்கள் வாங்குறதாக இருந்தாலும் சரி, இதற்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மிக உகந்த நேரம்னா அது இந்த சுக்கிர ஹோரை தாங்க. குறிப்பாக நீங்கள் பெண்கள் தொடர்பான அனைத்து காரியங்கள்லையுமே பார்த்தீங்கன்னா நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஹோரையாகவும் இருக்குங்க. விவசாயம் செய்வதற்கு ஒரு மிக சிறந்த ஒரு ஹோரையாகவும் காணப்படுது. பயணங்கள் ஏதாவது நீங்கள் செய்யணுனாலும் அதற்கு ஒரு சிறந்த பலன்களை ஏற்படுத்தி கொடுக்குங்க. பண பரிமாற்றம் போன்றவற்றிற்கும் இந்த ஹோரை பார்த்தீங்கன்னா சுக்கிர ஹோரை ஏற்ற ஹோரைங்க. அதே போல் இன்றைய நாள் வந்து வெள்ளிக்கிழமைங்க. வெள்ளிக்கிழமைனாலே அனைத்து தீய சக்திகளுக்கும் அசுரர்களுக்கும் எதிராக போராடி வெற்றி பெற்ற துர்க்கை அம்மனுக்கு ஒரு மிக சிறந்த நாளாக இருக்குங்க. அப்போ இன்றைய நாள் வந்து நீங்கள் துர்க்கை அம்மனை வழிபட வேண்டும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பல வண்ண நிற உடைகளை அணிந்து கொண்டு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலுமே நீங்கள் வந்து வணங்கி வந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு விஷயங்களில் தடைகள் தாமதங்கள் இருந்தாலும் அந்த தடை தாமதங்கள்லாம் நீங்கி உங்களுக்கு வெற்றிகள் உண்டாகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்குங்க. அதே போல் இன்றைய நாள் வெள்ளிக்கிழமையில் கடகம், கன்னி, துலாம், கும்பம் இந்த 4 ராசிக்காரர்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாகவும் இருக்குங்க. அப்போ இன்றைய நாள் நீங்கள் எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளுமே இன்றைய நாள் வெற்றியாக கொடுங்க. இன்றைய நாளுக்கான கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஷத்தில் சுக்கிரன், மிதுனத்தில் குரு, சூரியன், புதன், சிம்மத்தில் கேது, செவ்வாய், கும்பத்தில் சனி, ராகு, மீனத்தில் சந்திரன். இனி 12 ராசி அன்பர்களுக்கும் இன்றைய நாள் பலன்களை நாம் பார்ப்போம்ங்க. மேச ராசி மேச லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு லக்கணத்தில் சுக்கிரனுடைய பயணமும், 3ஆம் பாவத்தில் சூரியன், குரு, புதன் பகவானுடைய பயணம் இருக்குங்க. பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய், கேது பகவானுடைய பயணமும், லாபஸ்தானத்தில் ராகு, சனி பகவானுடைய பயணம் இருக்குது. விரயஸ்தானத்தில் உங்களுக்கு சந்திரனுடைய பயணம் எல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகள் எல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று மேசராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசி நாதனாக சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா வலுவாக இருக்கிறாருங்க. அதனால் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு அபரிவிதமான ஒரு சுறுசுறுப்பையும் தன்னம்பிக்கையும் வழங்கக்கூடியவராக இருக்காருங்க. அப்போ எந்த சவாலையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் தைரியமாக எதிர்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பான்மை எல்லாம் உங்களுக்கு பிறக்கக்கூடுங்க. குரு பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ஒரு சாதகமான ஒரு நிலையில் சஞ்சரிப்பதால் புதிய வாய்ப்புகளும் எதிர்பாராத நல்ல அதிர்ஷ்டங்களையும் உங்களை தேடி வருங்க. அப்போ மனதில் இதுவரை இருந்து வந்த குழப்பங்கள் எல்லாம் நீங்கி தெளிவான மற்றும் சரியான முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பையும் இந்த குரு பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. சுக்கிரனும் புதனும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு அனுகூலமான ஒரு சூழ்நிலைகளை உங்களுக்கு கொடுக்குறாருங்க. அப்போ பண வரவுலாம் அதிகரிக்கக்கூடும். நிலுவையில் இருந்து வந்த பணம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கைக்கு வந்து சேரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் எல்லாமே ஏற்படுதுங்க. அதே போல் சூரியனுடைய ஆதிக்கம் பணியிடத்தில் உங்களுடைய தலைமை பண்புகளையும் திறமைகளையும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வகையில் இன்றைய நாள் காணப்படுங்க. அதே போல் சந்திரனுடைய அமைப்பு வந்து உங்களுக்கு இன்றைய தினம் மன அமைதியையும் குடும்பத்தில் மகிழ்ச்சியையும் கொண்டு வந்து சேர்ப்பாருங்க. அப்போ ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு மிக அற்புதமான ஒரு பலன்கள் தான் காணப்படுது. அதே போல் நிதி நிலைமையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பணவரவு உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடுங்க. எதிர்பாராத இடங்கள்லேருந்து நிதி ஆதாயமெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எல்லாமே ஏற்படுதுங்க. நிலுவையில் இருந்து வந்த பணம் உங்களுக்கு கைக்கு வந்து சேரக்கூடிய ஒரு வாய்ப்பெல்லாம் ஏற்படுது. அப்போ அனாவசிய செலவுகளை எல்லாம் இன்றைய நாள் குறைத்து கொள்ளுங்க. உங்களுடைய சேமிப்பில் கவனம் செலுத்துங்க. முதலீடுகளுக்கு இன்றைய நாள் வந்து ஒரு உகந்த நேரம்ங்க. அதனால தாங்க இன்றைய நாள் நன்கு ஆலோசித்து ஒரு சில விஷயங்களில் முடிவெடுக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக இருக்குது. குடும்பத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்களுக்கு சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாமுங்க. உறவினர்களுடன் நல்லுறவுகள்லாம் உங்களுக்கு வலுப்படக்கூடும். குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் சிறு கவனம் தேவைப்படலாமுங்க. குடும்பத்தினருடன் பார்த்தீங்கன்னா இனிமையான நேரத்தை எல்லாம் செலவிட இன்றைய நாள் ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. அதே போல் பெரியோருடைய ஆசிகளை பெறுவது இன்றைய நாள் உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. உடல் நலம் ஆரோக்கியம் இந்த மாதிரி விஷயங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் மிக சீராக இருக்குங்க. சிறு சிறு உடல் உபாதைகள் இருந்தாலும் அதை பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் உங்களுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தாதுன்னே சொல்லலாங்க. சுறுசுறுப்புடன் இருப்பீங்க. மன அமைதிக்காக யோகா அல்லது தியானமெல்லாம் செய்யலாமுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று வேலை தேடுபவர்களுக்கு ஒரு நல்ல செய்திகள் கிடைக்க வாய்ப்பு உள்ளதுங்க. பணிகளில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு அல்லது ஊதிய உயர்வுக்கான அறிகுறிகள் எல்லாமே உங்களுக்கு இன்றைய நாள் காணப்படுது. சக ஊழியர்களுடன் ஒரு சுமூகமான உறவை பேணுவது இன்றைய நாள் மிக நல்லதுங்க. புதிய திட்டங்களை தொடங்க இது இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு உகந்த நாளாக இருக்க போதுங்க. உங்களுடைய தலைமை பண்புகள் வெளிப்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளுன்னே சொல்லலாமுங்க. அதிர்ஷ்டமான திசை மேற்கு,
அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் நிறம். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா தொழில் சார்ந்த பயணங்களில் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போகுதுங்க. அதே போல் இறை சார்ந்த சிந்தனைகள் எல்லாமே இன்றைய நாள் உங்களுக்கு அதிகரித்து காணப்படும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் வெளிவட்டத்தில் உங்களுக்கு புதிய அனுபவங்கள் இதெல்லாமே ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. வருமானம் வாய்ப்புகள் பற்றிய எண்ணங்களும் இன்றைய நாள் உங்களுக்கு அதிகரித்து காணப்படும். எழுத்துத்துறைகளில் ஒரு சாதகமான ஒரு சூழல் எல்லாமே உண்டாகக்கூடுங்க. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா இடம் சார்ந்த பணிகளில் உங்களுக்கு பொறுமையுடன் இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. உயர் அதிகாரிகளை பற்றிய ஒரு புரிதல்களும் இன்றைய நாள் உங்களுக்கு உண்டாக வேண்டுங்க. மேச ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சூரியன், செவ்வாய், குரு, சுக்கிர ஹோரைகள் இவர்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. செவ்வாய் மற்றும் குரு ஹோரையில் நீங்கள் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் முயற்சி பண்ணினா மிக சிறப்பாக முடியுங்க. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர ஹோரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர ஹோரையும் உங்களுக்கு அதிக நன்மைகளை தருங்க. தொழில் சார்ந்த எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் நீங்கள் செவ்வாய் மற்றும் புதன், குரு ஹோரையில் செய்தீங்கன்னா மிக சிறப்புங்க. எந்த செயலையும் துணிச்சலாக செய்யக்கூடிய மேசராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் செவ்வாயாக விளங்குகிறாருங்க. அப்போ நீங்கள் முருகப்பெருமானை வணங்குவது மிக சிறப்பாக அமையுங்க. செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானை வணங்குவதால் பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாமே நிறைவேறக்கூடும். மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் செய்து வந்தீங்கன்னா அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மன மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் நீங்கள் செய்யும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வளர்ச்சி அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. ரிஷப ராசி, ரிஷப லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு 2ஆம் பாவத்தில் சூரியன், குரு, புதன் பகவானுடைய பயணமும், 4ஆம் பாவத்தில் செவ்வாய், கேது பகவானுடைய பயணமும், 10ஆம் பாவத்தில் ராகு, சனி பகவானுடைய பயணம் இருக்குங்க. லாபஸ்தானத்தில் சந்திரனும், விரயஸ்தானத்தில் உங்களுக்கு சுக்கிரனுடைய பயணம் எல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகள் எல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சுபமான ஒரு நாளாக அமையக்கூடுங்க. அதே போல் இன்றைய நாள் உங்களுடைய ராசி நாதன் பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் ஒரு அனுகூலமான நிலையில் உங்களுக்கு சஞ்சரிப்பதால் இன்றைய நாள் உங்களுக்கு மன மகிழ்ச்சியும் சுப செலவுகளையும் பார்த்தீங்கன்னா வசதி வாய்ப்புகளையும் பெற்றுத்தரக்கூடியவராக இருக்காருங்க. அதே போல் இன்றைய நாள் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆதாய ஸ்தானத்தில் இருப்பதால் புதிய வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு தேடி வரக்கூடுங்க. நிதி ஆதாயம், அதே போல் சமூகத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு மதிப்புகள் இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடுங்க. நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே அனைத்துமே உங்களுக்கு கைகூடி வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்க போகுது. அதே போல் உங்களுக்கு புதன் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேச்சு திறனை மேம்படுத்துவாருங்க. தகவல் தொடர்பு உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடுங்க. சூரிய பகவான், செவ்வாய் பகவான் உங்களுக்கு இவர்களுடைய சேர்க்கை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு உழைப்புக்கேற்ற ஒரு அங்கீகாரத்தையும் துணிச்சலையும் தரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. சந்திரன் பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் மன அமைதியையும் குடும்பத்தில் ஒரு இணக்கத்தையும் கொண்டு வரக்கூடிய ஒரு வாய்ப்பு காணப்படுதுங்க. அதே போல் இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கக்கூடுங்க. எதிர்பாராத பணவரவுக்கு உண்டான வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு காணப்படுது. நீண்ட கால முதலீடுகள் பற்றி நீங்கள் சிந்திக்கலாம். அதே போல் ஆடம்பர செலவுகளை தவிர்த்து சேமிப்பதில் இன்றைய நாள் கவனம் செலுத்துவது மிக நல்லதுங்க. அதே போல் குடும்ப விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இன்று நல்ல ஒரு இணக்கமான ஒரு சூழ்நிலைகள் தாங்க இருக்கும். அதனால் கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு அன்பு, அரவணைப்பு இதெல்லாமே அதிகரித்து காணப்படுங்க. உறவினர்கள் அதே போல் நண்பர்களுடன் சுப நிகழ்ச்சிகளில் பங்கேற்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் எல்லாமே காணப்படுது. குடும்பத்தில் பெரியோர்களுடைய ஆலோசனைகள் உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. ஆரோக்கியத்தை பொறுத்து பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியம் இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா விஷயங்களில் உங்களுக்கு சீராக இருக்கக்கூடுங்க. சிறு சிறு அலர்ஜிகள் அல்லது சோர்வு ஏற்படலாம், கவனமாக இருங்க. மன அமைதிக்காக நீங்கள் தியானம் செய்யலாம். சுறுசுறுப்புடன் இருப்பது இன்றைய நாள் மிக நல்லது. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய பணிகளில் இருப்பவர்களுக்கு இன்றைய நாள் சாதகமான ஒரு சூழ்நிலைகள் தாங்க காணப்படுது. புதிய திட்டங்களை எல்லாம் செயல்படுத்தி வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு காணப்படுது. பதவி உயர்வு அல்லது ஊதிய உயர்வுக்கான வாய்ப்புகளும் இன்றைய நாள் உங்களுக்கு தென்படுங்க. புதிய வேலை தேடுபவர்களாக இருந்தீங்கன்னா நல்ல செய்திகள் சேரும். வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் எல்லாமே உங்களுக்கு அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான எண் 9, அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு நிறம்.
கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய சிந்தனையின் போக்கில் கவனமுடன் இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. உறவுகள் பற்றிய ஒரு புதிய கண்ணோட்டங்கள் எல்லாமே உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குது. சுபகாரியம் தொடர்பான ஏதாவது முயற்சிகள் இருந்துச்சுன்னா அதில் அலைச்சல்கள் உண்டாகக்கூடும். ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் எதிர்பார்த்த சில உதவிகளில் உங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா தாமதங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அதே போல் சமூகம் சார்ந்த ஏதாவது பணிகளில் உங்களுக்கு ஒரு மாற்றமான ஒரு சூழல்கள் எல்லாமே உண்டாகக்கூடுங்க. மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் வியாபாரத்தில் கொஞ்சம் பொறுமையுடனும் நிதானத்துடனும் செயல்பட வேண்டிய ஒரு நாளுங்க. அரசு பணிகளில் இதுவரை இருந்து வந்த இழுபறியான ஒரு சூழல்கள் எல்லாமே இன்றைய நாள் மறையக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க. ரிஷப ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், புதன், குரு, சுக்கிர ஹோரைகள் இவர்களுக்கு அதிக நன்மைகளை கொடுப்பாருங்க. குரு மற்றும் சுக்கிர ஹோரையில் நீங்கள் சுப நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பது உங்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. புதிய வீடு, மனை, வாகனம், ஆடை அணிகலன்கள் வாங்குவதற்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் சுக்கிர ஹோரையை பயன்படுத்துங்க, உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுப்பாருங்க. ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு நீங்கள் சுக்கிர ஹோரையில் நீங்கள் மருந்து மாத்திரை சாப்பிட்டீங்கன்னா மிக சீக்கிரமே உங்களுக்கு நோய்கள் எல்லாம் குணமடைய காண்பீங்க. கருணையும் இரக்கமும் அதிகமாக கொண்ட ரிஷபராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதனாக சுக்கிர பகவான் இருக்காருங்க. இதனால் நீங்கள் பெருமாள் கோவில் சென்று மகாலட்சுமியை வணங்குவது உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுப்பாருங்க. இப்போ மகாலட்சுமிக்கு வாசனை பூக்களாலும் குங்குமத்தாலும் நீங்கள் அர்ச்சனை செய்து வாங்க. உங்களுக்கு உங்களுடைய மனம் நிம்மதி மற்றும் வீட்டில் செல்வம் பெருகக்கூடும். மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்து வந்தீங்கன்னா அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா சந்தோஷம் நிறைந்து காணப்படுவீங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சி அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. மிதுன ராசி, மிதுன லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு லக்கணத்தில் சூரியன், குரு, புதன் பகவானுடைய பயணமும், 3ஆம் பாவத்தில் செவ்வாய், கேது பகவானுடைய பயணமும், அதே போல் 9ஆம் பாவத்தில் ராகு, சனி பகவானுடைய பயணம் இருக்குங்க. 10ஆம் பாவத்தில் சந்திரனும், லாபஸ்தானத்தில் உங்களுக்கு சுக்கிரனுடைய பயணம் எல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று மிதுனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு பலன்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கலந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ உங்களுடைய ராசிநாதன் புதன் பகவான் பார்த்தீங்கன்னா ஒரு அனுகூலமான ஒரு சூழ்நிலைகளில் இருக்கிறாருங்க. அதனால் உங்களுடைய பேச்சு திறன், அறிவு கூர்மை, தகவல் தொடர்பு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு மேம்படக்கூடுங்க. அஷ்டமத்தில் குரு பகவான் இருப்பதால் சில சமயங்களில் நீங்கள் எதிர்பாராத சில தடங்கல்களையும் திடீர் செலவுகளையும் நீங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் காணப்படுங்க. இருப்பினும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அறிவு கூர்மையால், அதாவது புத்தி கூர்மையால் அவற்றை எளிதாக சமாளிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் காணப்படுது. சுக்கிரன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அனுகூலமான ஒரு சூழ்நிலைகளில் இருப்பதால் கலை, பொழுதுபோக்கு விஷயங்களில் ஆர்வங்கள் அதிகரிக்கக்கூடுங்க. சுப செலவுகளுக்கு இன்றைய நாள் வாய்ப்புகள் நிறையாக காணப்படுது. சூரியனும் செவ்வாயும் சேர்ந்து இருப்பதால் சற்று அனுகூலமற்ற ஒரு சூழ்நிலைகள் இருப்பதால் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. சந்திரன் இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா மன அமைதியை தந்தாலும் சில நேரங்களில் சில குழப்பங்களை உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குதுங்க. அப்போ பொருளாதார விஷயங்களில் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் நிதி நிலைமை உங்களுக்கு சீராக இருந்தாலும் எதிர்பாராத செலவுகள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு அதிகமாக காணப்படுதுங்க. திட்டமிடப்படாத சில முதலீடுகளை எல்லாம் நீங்கள் தவிர்த்துருங்க. சேமிப்பில் கவனம் செலுத்துவது மிக அவசியங்க. நண்பர்கள் அல்லது உறவினர்களுக்கு கடன் கொடுப்பதையும் முற்றிலும் தவிர்க்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அதே போல் குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் எல்லாமே வரலாம். அதனால் பேச்சில் கொஞ்சம் நிதானமாக இருங்க. கணவன் மனைவிக்கிடையே ஒரு புரிதல்கள் இன்றைய நாள் அவசியமாக இருக்குங்க. குழந்தைகளுடைய எதிர்காலம் குறித்த சிந்தனைகள் எல்லாமே இன்றைய நாள் உங்களுக்கு மேலோகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. குடும்பத்தினருடன் வெளிப்படையாக பேசுவது இன்றைய நாள் உங்களுக்கு மிக நல்லதுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று கூடுதல் கவனம் தேவைங்க. தலைவலி, சோர்வு போன்ற சிறு சிறு உபாதைகள் எல்லாமே ஏற்படலாம். உணவு விஷயத்தில் கவனமுடன் இருங்க. போதுமான ஓய்வு எடுப்பது இன்றைய நாள் உங்களுக்கு அவசியம்ங்க. மன அழுத்தத்தை குறைக்க தியானம் போன்ற விஷயங்கள் நீங்கள் செய்யலாம். வேலை, தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று பணிகளில் இருப்பவர்களுக்கு சில சவால்கள் எல்லாம் நீங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. முடிவுகளை எடுப்பதில் கொஞ்சம் மனதில் தெளிவு தேவைப்படுதுங்க. புதிய பொறுப்புகளை ஏற்கக்கூடிய முன்பு பார்த்தீங்கன்னா நன்கு ஆலோசிங்க. அது உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை கொடுக்குங்க. வியாபாரத்தில் எதிர்பாராத தடங்கல்கள் எல்லாமே ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 1, அதிர்ஷ்டமான நிறம் பொன்னிறம். மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா தம்பதிகளுக்குள்ள கொஞ்சம் அனுசரித்து செல்ல வேண்டிய ஒரு நாளாகவும் இருக்குது. அதே போல் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் கொஞ்சம் கவனமுடன் இருக்க வேண்டிய ஒரு நாளாகவும் இருக்க போகுதுங்க. வழக்கு சார்ந்த ஏதாவது விஷயங்களில் உங்களுக்கு நல்ல ஒரு திருப்பங்களும் உண்டாகக்கூடிய ஒரு நாளும் இருக்குங்க.
திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பூர்வீக சொத்துக்களால் சில அலைச்சல்கள் எல்லாமே உங்களுக்கு ஏற்படக்கூடுங்க. வாகனம் தொடர்பான பயணங்களில் உங்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் வேகத்தை குறைத்து கொள்வது மிக நல்லதுங்க. எச்சரிக்கையுடன் செல்லுங்க. மறைமுகமான எதிர்ப்புகள் எல்லாம் ஏற்பட்டு நீங்கக்கூடும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் விவேகமான செயல்பாடுகள் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்குங்க. குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சி கொஞ்சம் சற்று குறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாகத்தாங்க இருக்கு. கவனமுடனும் எச்சரிக்கையுடனும் இருப்பது மிக நல்லது. மிதுன ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், புதன், குரு, சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுப்பாருங்க. புதிய முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு, மனை வாங்குவது போன்றவற்றிற்கு நீங்கள் புதன் ஹோரையை நீங்கள் செய்தீங்கன்னா வேகமாக உங்களுக்கு முடிய காண்பீங்க. சுப நிகழ்ச்சிகளை குரு மற்றும் சுக்கிர ஹோரையில் நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா அல்லது செய்தீங்கன்னா மிக சிறப்பாக உங்களுக்கு நல்லபடியாக முடியக்கூடிய ஒரு நல்ல காலமாக மாற்றுங்க. புதிய சிந்தனைகளை கொண்ட மிதுனராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதனாக பார்த்தீங்கன்னா புதன் பகவான் விளங்குவதால் புதன்கிழமை தோறும் நீங்கள் மகாவிஷ்ணுவை தரிசனம் செய்து வாங்க. உங்களுக்கு மிக அதிக நன்மைகளை கொடுப்பாருங்க. அது மட்டுமின்றி பார்த்தீங்கன்னா நெய் தீபம் ஏற்றி வணங்கி வந்தீங்கன்னா பேரும் புகழும் பெறுவீங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் நீங்கள் செய்து வந்தீங்கன்னா அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் சந்தோஷம் உங்களுக்கு நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு அதிக வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவராக விளங்குவாருங்க. கடக ராசி, கடக லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு 2ஆம் பாவத்தில் செவ்வாய் கேது பகவானுடைய பயணமும், அஷ்டமத்தில் ராகு சனி பகவானுடைய பயணம் இருக்குங்க. 9ஆம் பாவத்தில் சந்திரனும், 10ஆம் பாவத்தில் சுக்கிரனுடைய பயணம் எல்லாம் இருக்குங்க. விரயஸ்தானத்தில் உங்களுக்கு சூரியன், குரு, புதன் பகவானுடைய பயணம் எல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகள் எல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மிக அற்புதமான ஒரு நாளாக அமைய போகுதுங்க. அதே போல் உங்களுடைய ராசிநாதனாக சந்திரன் விளங்குவதால் மன அமைதியையும் தெளிவான ஒரு சிந்தனைகளையும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. இன்றைய நாள் உணர்வுபூர்வமான ஒரு ஸ்திரத்தன்மை எல்லாம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாரு. நல்லுறவுகளை மேம்படுத்தி கொடுப்பாருங்க. அதே போல் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா தொழில் மற்றும் பணிகளில் ஒரு நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துகிறாருங்க. புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும்னே சொல்லலாமுங்க. சுக்கிர பகவான் உங்களுக்கு ஒரு அனுகூலமான ஒரு சூழ்நிலைகளில் இருப்பதால் கலை மற்றும் பொழுதுபோக்கு விஷயங்களில் உங்களுக்கு ஆர்வங்கள் எல்லாமே அதிகரித்து காணப்படுதுங்க. நிதி நிலைமை உங்களுக்கு மேம்படக்கூடும். புதன் பகவான் உங்களுடைய பேச்சில் தெளிவையும் வியாபாரத்தில் நல்ல லாபத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. சூரியனும் செவ்வாயும் உங்களுக்கு சேர்ந்து இருப்பதால் உங்களுடைய ராசிக்கு அனுகூலமான ஒரு சூழ்நிலைகளில் உங்களுக்கு மிக அற்புதமான பலன்களை உங்களுக்கு கொடுக்குறாருன்னே சொல்லலாமுங்க. அவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருக்குது. ஆரோக்கியம் எல்லாமே உங்களுக்கு மேம்படக்கூடும். துணிச்சலுடன் இன்றைய நாள் எதுலையுமே நீங்கள் செயல்படுவீங்க. நிதி நிலைமையை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்குங்க. எதிர்பார்த்த பண வரவுகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடும். சேமிப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குங்க. புதிய முதலீடுகளை பற்றி சிந்திக்கலாம். அனாவசிய செலவுகளை இன்றைய நாள் கட்டுப்படுத்துவது மிக நல்லது. குடும்பம் விஷயத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் மகிழ்ச்சியும் அமைதியும் நிலவக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. உறவினர்கள் மற்றும் நண்பர்களுடன் ஒரு நல்லுறவு எல்லாமே உங்களுக்கு ஏற்படக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு புரிதல்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. குழந்தைகளுடைய எதிர்காலம் குறித்த சுப செய்திகள் எல்லாமே உங்களுக்கு ஏற்படலாமுங்க. அதே போல் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியம் மிக சிறப்பாக சீராக இருக்கும்னே சொல்லலாமுங்க. சிறு சிறு அலர்ஜிகள் அல்லது சோர்வுகள் எல்லாமே ஏற்படலாம். அதனால் கவனமாக இருங்க. மன அமைதிக்காக நீங்கள் தியானம் செய்யலாம். சுறுசுறுப்புடன் இருப்பது இன்றைய நாள் மிக நல்லது. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று பணியிடத்தில் உங்களுக்கு இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா சாதகமான ஒரு நாளாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. புதிய திட்டங்களை செயல்படுத்தி நீங்கள் வெற்றி பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. பதவி உயர்வு அல்லது ஊதிய உயர்வுக்கான சில வாய்ப்புகளும் இன்றைய நாள் உங்களுக்கு தென்படுங்க. புதிய வேலை தேடுபவர்களுக்கு நல்ல செய்திகள் எல்லாமே வந்து சேரும். வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் எல்லாமே அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்குது. அதிர்ஷ்டமான திசை வடகிழக்கு. அதிர்ஷ்டமான எண் 9. அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு நிறம். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காரியத்திலையும் சில தைரியமான சில முக்கிய முடிவுகளை எல்லாமே எடுப்பீங்க. உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு மிக ஒத்துழைப்பாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் மறைமுக தடைகளை எல்லாம் வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுது. உங்களுடைய கருத்துக்களுக்கு நல்ல ஒரு மதிப்புகள் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. புதிய வேலை சார்ந்த ஏதாவது எண்ணங்கள் இருந்துச்சுன்னா அதெல்லாம் இன்றைய நாள் கைகூடி வரக்கூடுங்க. ஆயுள்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் தடைப்பட்ட சில விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நிறைவு பெறக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுது. வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டிகள் பொறாமைகள் இதெல்லாமே உங்களுக்கு குறையக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குங்க.
கடக ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், குரு, சுக்கிரன் ஆகிய கோரைகள் பார்த்தீங்கன்னா மிகுந்த அனுகூலத்தை கொடுக்குங்க. கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் சம்பந்தமான முயற்சிகள் அனைத்திற்கும் நீங்கள் சுக்கிர ஹோரையை பயன்படுத்துவதால் பார்த்தீங்கன்னா அதிக நன்மைகள் உங்களுக்கு ஏற்படுங்க. சுப நிகழ்ச்சிகளுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் குரு ஹோரையை பயன்படுத்துங்க, அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. இரக்க குணம் கொண்ட கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் சந்திர பகவானுங்க. அப்போ நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வெங்கடாஜலபதி மற்றும் உமாதேவி அம்மையாருங்க. மேலும் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் ஸ்ரீ வெங்கடாஜலபதி மற்றும் பார்வதி பரமசிவனை நீங்கள் வணங்கி வாங்க. நினைத்த காரியங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வெற்றியடைய காண்பீங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சி அதிகரித்து தரக்கூடியவராக இந்த விளங்குவாருங்க. சிம்ம ராசி, சிம்ம லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோமுங்க. லக்கணத்தில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் கேது பகவானுடைய பயணமும், அதே போல் களத்திரஸ்தானத்தில் ராகு சனி பகவானுடைய பயணம் இருக்குங்க. அஷ்டமத்தில் சந்திரனுடைய பயணமும், 9ஆம் பாவத்தில் சுக்கிரனுடைய பயணமும், அதே போல் லாபஸ்தானத்தில் உங்களுக்கு சூரியன், குரு, புதன் பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகள் எல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சுறுசுறுப்பான சவாலான ஒரு நாளாக அமையக்கூடுங்க. உங்களுடைய ராசிநாதன் சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் வீட்டில் வலுவாக சஞ்சரிக்கிறாருங்க. இது உங்களுடைய பணியிடத்தில் ஒரு தலைமைத்துவத்தையும் அங்கீகாரத்தையும் அதிகாரத்தையும் பெற்றுத்தரக்கூடிய ஒரு வாய்ப்பு எல்லாமே ஏற்படுதுங்க. அதே போல் உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற பலன்கள் இன்றைய நாள் கிடைக்கக்கூடுங்க. ஆனாலும் சற்று உடல் சோர்வுகள் எல்லாமே ஏற்படக்கூடும். குரு பகவான் உங்களுடைய நல்ல ஒரு 10ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் அதிர்ஷ்டமும் ஆன்மீக சிந்தனைகளும் உங்களுக்கு அதிகரித்து காணப்படுங்க. நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு கைகூடி வரக்கூடுங்க. புதன் மற்றும் சுக்கிரனுடைய நிலைகளால் உங்களுக்கு நிதி விஷயங்களில் உங்களுக்கு சாதகமான முடிவுகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்குங்க. கலை மற்றும் இலக்கியத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு ஆர்வங்கள் அதிகரித்து காணப்படும். செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு சற்று அனுகூலமற்ற ஒரு சூழ்நிலைகளில் இருப்பதால் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருக்க வேண்டுங்க. சந்திரன் இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மன அமைதியை தரக்கூடியவராக இருக்காருங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் குழப்பங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் ஏற்படுங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று நிதி நிலைமை உங்களுக்கு சீராக இருக்கக்கூடுங்க. எதிர்பார்த்த பணவரவுகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடும். பழைய கடன்கள் அடையப்படக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இருக்குங்க. புதிய முதலீடுகளை பற்றி நீங்கள் சிந்திக்கலாம். ஆனாலும் பார்த்தீங்கன்னா நன்கு ஆலோசித்து முடிவெடுங்க. குடும்ப விஷயங்களில் ஒரு நல்லுறவு நிலவக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. உறவினர்களுடனான சந்திப்புகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும். குழந்தைகளுடைய எதிர்காலம் குறித்த நல்ல செய்திகள் எல்லாமே இன்றைய நாள் உங்களுக்கு வரலாமுங்க. அதே போல் குடும்பத்தினருடன் இனிமையான நேரத்தை எல்லாம் செலவிடுவீங்க. இன்றைய நாள் உடல்நலத்த விஷயங்களில் உடல் ஆரோக்கியம் விஷயங்களில் பார்த்தீங்கன்னா சற்று கவனமுடன் இருக்க வேண்டுங்க. சோர்வு, தலைவலி போன்ற சிறு உபாதைகள் எல்லாமே ஏற்படலாம். உணவு விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. போதுமான ஓய்வு எடுப்பது இன்றைய நாள் மிக அவசியங்க. வேலை தொழில் விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இன்று பணிகளில் இருப்பவர்களுக்கு ஒரு சாதகமான ஒரு நாளாக இருக்குங்க. உங்களுடைய திறமைகள் வெளிப்படக்கூடும். பதவி உயர்வு அல்லது ஊதிய உயர்வுக்கான வாய்ப்புகள் எல்லாமே தென்படுதுங்க. புதிய வேலை தேடுபவர்களாக இருந்தீங்கன்னா நல்ல செய்திகள் வந்து சேரக்கூடும். வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 1, அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு நிறம். மகம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா நண்பர்கள் எல்லாமே உங்களுக்கு ஆதரவாக பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு எல்லாமே இன்றைய நாள் காணப்படுது. சமூகம் சார்ந்த பணிகளில் உங்களுக்கு மரியாதைகள் எல்லாமே உயரக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுதுங்க. வீடு வாகனங்கள் போன்ற விஷயங்களில் நீங்கள் இன்றைய நாள் சீர் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பும் காணப்படுது. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா பெரியோர்களுடைய சந்திப்பால் மனமாற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு ஏற்பட காண்பீங்க. எதையுமே இன்றைய நாள் சமாளிக்கக்கூடிய ஒரு சாமர்த்தியம், தைரியம் இது எல்லாமே உங்களுக்கு உண்டாகக்கூடுங்க. அதே போல் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் அலுவலகத்தில் சில நெளிவு சுழிவுகளை எல்லாம் கற்றுக்கொள்வீங்க. இன்றைய நாள் வாழ்க்கை துணையினுடைய வழியில் ஆதாயங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் அமைய போகுதுங்க. சிம்ம ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சூரியன், சந்திரன், குரு ஹோரைகள் இவர்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. செவ்வாய் ஹோரையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எல்லாத்தையுமே எடுக்க இயலுங்க. அரசு சார்ந்த எந்த ஒரு விஷயங்களுக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சூரிய ஹோரை உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. கொடுத்த வாக்கை காப்பாற்ற நினைத்திடும் சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதனாக பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் விளங்குகிறாருங்க. அப்போ நீங்கள் சூரிய நாராயணனை வழிபட்டீங்கன்னா நல்லது உண்டாகுங்க.
தினந்தோறும் நீங்கள் மகாவிஷ்ணு மற்றும் சிவபெருமானை வணங்கி வந்தீங்கன்னா உங்களுடைய சிரமங்கள் எல்லாமே குறைந்து உங்களுடைய அந்தஸ்து உயர காண்பீங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மன மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சி அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. கன்னி ராசி கன்னி லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு 6ஆம் பாவத்தில் பார்த்தீங்கன்னா ராகு சனி பகவானுடைய பயணம் இருக்குங்க. அதே போல் களத்திரஸ்தானத்தில் சந்திரனுடைய பயணமும், அஷ்டமத்தில் சுக்கிரனுடைய பயணம் இருக்குங்க. 10ஆம் பாவத்தில் சூரியன் குரு புதன் பகவானுடைய சேர்க்கை பயணம்லாம் இருக்குங்க. விரயஸ்தானத்தில் உங்களுக்கு செவ்வாய் கேது பகவானுடைய பயணமும் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகள் எல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா ஒரு சுபமான ஒரு நாளாக அமைய போகுதுங்க. அப்போ உங்களுடைய ராசிநாதன் பார்த்தீங்கன்னா புதன் பகவான் ஒரு அனுகூலமான ஒரு சூழ்நிலைகளில் இருப்பதால் சஞ்சரிப்பதால் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறந்த அறிவு கூர்மை, பகுத்தாய்வு திறன், பேச்சுத்திறன் இதெல்லாமே மேம்படக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுதுங்க. நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களில் ஒரு மன தெளிவும் நுணுக்கமும் இருக்கும். இன்றைய நாள் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் சில சமயங்களில் நீங்கள் எதிர்பாராத தடங்கல்களை எல்லாமே நீங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுதுங்க. அதே போல் சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா திடீர் செலவுகளையும் நீங்கள் சந்திக்க நேரலாம். இருப்பினும் உங்களுடைய புத்தி கூர்மையால் அவற்றை எளிதாக சமாளிப்பீங்க. சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான ஒரு சூழ்நிலைகளில் இருப்பதால் நிதி நிலைமை மேம்படக்கூடும். கலை மற்றும் அழகியல் விஷயங்களில் ஆர்வங்கள் அதிகரிக்கக்கூடுங்க. சூரியனும் செவ்வாயும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு நல்ல ஒரு நிலையில் இருப்பதால் உழைப்புக்கேற்ற அங்கீகாரம் எல்லாம் கிடைக்கக்கூடுங்க. ஆரோக்கியம் உங்களுக்கு மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. சந்திரன் இன்றைய தினம் உங்களுக்கு மன அமைதியை தந்து குடும்பத்தில் ஒரு நல்லிணக்கத்தை அதிகரித்து தரக்கூடியவராக இருப்பாருங்க. அதே போல் இன்றைய நாள் நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. எதிர்பார்த்த பணவரவுகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடும். சேமிப்புகள் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உள்ளது. திடீர் செலவுகள் எல்லாமே ஒரு சிலருக்கு ஏற்படலாம். அதே போல் நிதானமான ஒரு செலவுகளை செய்வது இன்றைய நாள் மிக நல்லதுங்க. புதிய முதலீடுகளை பற்றிய நீங்கள் சிந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும். ஆனாலும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையுமே நன்கு ஆலோசித்து முடிவெடுக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. குடும்பத்தை பொறுத்தளவுக்கு மகிழ்ச்சியும் அமைதியும் இன்றைய நாள் நிலவக்கூடுங்க. உறவினர்கள் மற்றும் நண்பர்களுடன் ஒரு நல்லுறவுகள் எல்லாமே உங்களுக்கு வலுப்படக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு புரிதல்கள் எல்லாமே அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. குழந்தைகளுடைய கல்வி அல்லது எதிர்காலம் குறித்த நல்ல செய்திகள் எல்லாமே உங்களுக்கு இன்றைய நாள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. உடல் ஆரோக்கியம் அந்த மாதிரியான விஷயங்களை பற்றி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உடல் ஆரோக்கியம் மிக சீராக இருக்குங்க. சிறு சிறு சோர்வு அல்லது அஜீரண கோளாறுகள் எல்லாம் ஏற்படலாம். கவனமாக இருந்துக்கோங்க. போதுமான ஓய்வு எடுப்பது இன்றைய நாள் மிக அவசியம். மன அமைதிக்காக நீங்கள் சில விஷயங்களில் தியானம் யோகா செய்வது இன்றைய நாள் மிக நல்லது. வேலை தொழில் விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இன்று பணிகளில் இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா சாதகமான பலன்கள் காணப்படுதுங்க. உங்களுடைய திறமைகள் வெளிப்படக்கூடும். புதிய திட்டங்களை செயல்படுத்தி வெற்றி பெறுவீங்க. அதே போல் புதிய வேலை தேடுபவர்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரக்கூடுங்க. வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கக்கூடும். கூட்டாளிகளுடைய ஆதரவுகள் இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 2, அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறம். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா நெருக்கமானவர்கள் எல்லாமே உங்களுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க. வெளி வட்டாரத்தில் உங்களுக்கு மதிப்புகள் மரியாதைகள் இதெல்லாமே ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. வியாபாரம் சார்ந்த பணிகளில் கொஞ்சம் பொறுமையுடனும் நிதானத்துடனும் செயல்படுங்க. அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் வழக்கு சாதகமான ஒரு தீர்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. புதுமையான விஷயங்களில் உங்களுக்கு நல்ல ஒரு ஆர்வங்களும் ஏற்படக்கூடுங்க. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் ஆன்மீகம் சார்ந்த செயல்களில் கொஞ்சம் நாட்டங்கள் அதிகரிக்கும். அதே போல் வேலை சார்ந்த முயற்சிகளுக்கு ஒரு முன்னேற்றகரமான வாய்ப்புகளும் இன்றைய நாள் கிடைக்கக்கூடுங்க. கன்னிராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கிர ஹோரைகள் இவர்களுக்கு அதிக அனுகூலங்களை கொடுக்குங்க. சுக்கிர ஹோரையில் நீங்கள் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எல்லாத்தையுமே எடுக்க இயலும். அரசு சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் புதன் ஹோரை உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சுப நிகழ்ச்சிகளுக்கு நீங்கள் குரு ஹோரையை பயன்படுத்துங்க. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர ஹோரையை நீங்கள் பயன்படுத்துவது உங்களுக்கு அதிக நன்மைகளை அளிக்கக்கூடியதாக விளங்குவாருங்க. வசீகர உள்ளம் கொண்ட கன்னிராசி அன்பர்களே,
உங்களுடைய ராசிநாதன் பார்த்தீங்கன்னா புதன் பகவானாக இருக்காருங்க. அதனால் நீங்கள் விநாயகரை வணங்கி வந்தீங்கன்னா நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. அத்துடன் பார்த்தீங்கன்னா நீங்கள் புதன்கிழமை தோறும் நெய் தீபம் ஏற்றி விநாயகரை வணங்கி வந்தீங்கன்னா நீங்கள் செய்யும் தொழிலில் உங்களுக்கு முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு நல்ல காலமாக மாறுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்து வந்தீங்கன்னா அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. துலாம் ராசி துலாம் லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு பஞ்சமஸ்தானத்தில் ராகு சனி பகவானுடைய பயணமும், 6ஆம் பாவத்தில் சந்திரனுடைய பயணம் இருக்குங்க. களத்திரஸ்தானத்தில் சுக்கிரனுடைய பயணமும், 9ஆம் பாவத்தில் சூரியன் குரு புதன் பகவானுடைய சேர்க்கை பயணம் இருக்குங்க. அதே போல் லாபஸ்தானத்தில் செவ்வாய் கேது பகவானுடைய பயணம் எல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகள் எல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல நாளாக அமைய போகுதுங்க. அப்போ உங்களுடைய ராசி நாதனாக சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா அனுகூலமான ஒரு நிலையில் சஞ்சரிப்பதால் இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி, வசதி, ஆடம்பரம், நல்லுறவுகளை எல்லாம் மேம்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு எல்லாமே ஏற்படுதுங்க. சமூகத்தில் உங்களுடைய மதிப்பு இன்றைய நாள் உயரக்கூடுங்க. குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் வீட்டில் இருப்பதால் சஞ்சரிப்பதால் திருமண வாழ்க்கை எல்லாம் நடைபெறக்கூடும். உங்களுடைய கூட்டமைப்பு பொது உறவுகளில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் எல்லாமே இருக்கக்கூடுங்க. புதிய வாய்ப்புகளை உங்களை தேடி வரும்னே சொல்லலாமுங்க. புதன் பகவான் உங்களுடைய பேச்சுத்திறனை எல்லாம் மேம்படுத்துகிறாரு. அதே போல் வியாபாரத்தில் லாபத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. சூரிய பகவானும் செவ்வாயும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலைகளில் இருப்பதால் உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரங்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடும். ஆரோக்கியம் மேம்படக்கூடுங்க. சந்திரன் இன்றைய நாள் உங்களுக்கு மன அமைதியையும் குடும்பத்தில் ஒரு நல்ல ஒரு இணக்கமான ஒரு சூழ்நிலைகளையும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவராக இருக்காருங்க. இதே போல் நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று நிதி நிலைமை உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. அப்போ எதிர்பார்த்த பணவரவுகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடும். சேமிப்புகள் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாள் காணப்படுதுங்க. புதிய முதலீடுகளை பற்றிய ஒரு சிந்தனைகள் எல்லாமே உங்களுக்கு ஏற்படலாம். அனாவசிய செலவுகளை கட்டுப்படுத்துவது இன்றைய நாள் மிக நல்லது. குடும்ப விஷயங்களில் குடும்பத்தில் இந்த மாதிரி விஷயங்களில் உங்களுக்கு மகிழ்ச்சியும் அமைதியும் நிலவக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. உறவினர்கள் மற்றும் நண்பர்களுடன் நல்லுறவு உங்களுக்கு வலுப்படக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு புரிதல்கள் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல வரன்கள் அமையக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. உடல் நலத்தை பற்றி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு சீராக இருக்குங்க. சிறு சிறு அலர்ஜிகள் அல்லது சோர்வுகள் ஏற்படலாம், கவனமாக இருங்க. மன அமைதிக்காக சில தியானங்கள் செய்யுங்க. சுறுசுறுப்புடன் இருப்பது இன்றைய நாள் மிக மிக நல்லதுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று பணிகளில் இருப்பவர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சாதகமான ஒரு நாளாக இருக்குங்க. புதிய திட்டங்களை செயல்படுத்தி வெற்றி பெறுவீங்க. பதவி உயர்வு அல்லது ஊதிய உயர்வுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இன்றைய நாள் காணப்படுங்க. புதிய வேலை தேடுபவர்களாக இருந்தீங்கன்னா நல்ல செய்திகள் வந்து சேரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் எல்லாமே அதிகரித்து காணப்படக்கூடுங்க. அதிர்ஷ்டமான திசை வடகிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 9, அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் மஞ்சள் நிறம். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சோர்வுகள் நீங்கி துடிப்புடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. வியாபாரத்தில் சில நுணுக்கங்களையும் நுட்பங்களையும் அறிந்து கொண்டு அதன்படி செயல்படுவீங்க. அதே போல் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உத்தியோகத்தில் திருப்தியான ஒரு சூழலும் மனநிலையும் உங்களுக்கு காணப்படுங்க. கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு நெருக்கங்கள் மேம்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குது. நண்பர்களிடத்தில் பொறுமையுடன் இருக்க வேண்டுங்க. விஷாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் தனிப்பட்ட தேவைகளை எல்லாம் நிறைவேற்றி கொள்வீங்க. வெளிவட்டத்தில் உங்களுக்கு அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்குங்க. துலாம் ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் புதன் குரு சுக்கிர ஹோரைகள் இவர்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. செவ்வாய் ஹோரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் செய்தீங்கன்னா மிக சிறப்பாக உங்களுக்கு முடியுங்க. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் சந்திர ஹோரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் சுக்கிர ஹோரையும் உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. எந்த செயலையும் சமநிலையில் ஆராய்ந்து செயல்படக்கூடியவர்கள் தான் இந்த துலாம் ராசி அன்பர்களே. உங்களுடைய ராசிநாதன் சுக்கிர பகவானாக விளங்குகிறாருங்க. அப்போ நீங்கள் மகாலட்சுமியை வணங்கி வந்தீங்கன்னா நல்ல பலன்கள் எல்லாமே உங்களுக்கு உண்டாக காண்பீங்க. முக்கியமாக சுபதினங்களில் ஸ்ரீரங்கம் சென்று வந்தீங்கன்னா குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிலைத்து காணப்படுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு பார்த்தீங்கன்னா மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சி அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க.
விருச்சக ராசி விருச்சக லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு 4ஆம் பாவத்தில் ராகு சனி பகவானுடைய பயணமும், பஞ்சமஸ்தானத்தில் சந்திரனுடைய பயணம் இருக்குங்க. அதே போல் 6ஆம் பாவத்தில் சுக்கிரனுடைய பயணமும், அஷ்டமத்தில் சூரியன் குரு புதன் பகவானுடைய பயணமும், 10ஆம் பாவத்தில் செவ்வாய் கேது பகவானுடைய பயணம் எல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகள் எல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்றைய விருச்சகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு பலன்கள் பார்த்தீங்கன்னா கலந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ உங்களுடைய ராசிநாதனாக செவ்வாய் பகவான் இருப்பதால் அனுகூலமற்ற ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் இருக்கிறதுனால உங்களுக்கு சஞ்சரிப்பதால் சில சமயங்களில் அனாவசிய கோபங்கள் எல்லாமே ஏற்படக்கூடுங்க. உடல் சோர்வு அல்லது திடீர் செலவுகள் இதெல்லாமே உங்களுக்கு ஏற்படலாம். இருப்பினும் பார்த்தீங்கன்னா குரு பகவான் ஒரு நல்ல நிலைமையில் இருப்பதால் வீட்டில் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு போட்டி வழக்கு விஷயங்களில் வெற்றிகள் கிடைக்கக்கூடுங்க. கடன் சுமை உங்களுக்கு குறையக்கூடிய ஒரு வாய்ப்பும் உள்ளதுங்க. அதே போல் சுக்கிரன் ஒரு அனுகூலமான ஒரு சூழ்நிலைகளில் இருப்பதால் கலை மற்றும் பொழுதுபோக்கு விஷயங்களில் நல்ல ஒரு ஆர்வங்கள் எல்லாமே அதிகரித்து காணப்படுங்க. நிதி நிலைமை உங்களுக்கு சற்று மேம்படக்கூடும். புதன் பகவான் உங்களுடைய பேச்சில் நிதானத்தை தருவாருங்க. சூரிய பகவான் உங்களுடைய சாதகமான ஒரு சூழ்நிலைகளில் இருப்பதால் அங்கீகாரங்கள் எல்லாமே கிடைக்கக்கூடுங்க. சந்திரன் இன்றைய நாள் உங்களுக்கு மன அமைதியையும் குடும்பத்தில் ஒரு நல்ல ஒரு இணக்கத்தையும் கொண்டு வந்தாலும் சில சமயங்களில் சில குழப்பங்களையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்குங்க. அதனால் சந்திரன்கிட்ட கொஞ்சம் அமைதியை கடைபிடிப்பது மிக நல்லது. அதே போல் இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா நிதி நிலைமையை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று நிதி நிலைமை உங்களுக்கு மிக சீராக இருந்தாலும் எதிர்பாராத செலவுகள் எல்லாமே ஏற்படலாமுங்க. திட்டமிடப்படாத சில முதலீடுகளை தவிர்த்துருங்க. கடன் வாங்குவதையோ அல்லது கொடுப்பதையோ தவிர்ப்பது இன்றைய நாள் மிக நல்லது. சேமிப்பில் இன்றைய நாள் கவனம் செலுத்துங்க. குடும்ப விஷயங்களில் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் எல்லாமே வரலாமுங்க. அதனால் கொஞ்சம் பேச்சில் நிதானமாக இருங்க. கணவன் மனைவிக்கிடையே சில புரிதல்கள் எல்லாமே இன்றைய நாள் அவசியம் தேவைப்படுதுங்க. குழந்தைகளுடைய எதிர்காலம் குறித்த சிந்தனைகள் இன்றைய நாள் மேலோங்கக்கூடும். குடும்ப உறுப்பினர்களுடன் வெளிப்படையாக பேசுவது இன்றைய நாள் மிக நல்லது. உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனமாக இருங்க. அஜீரண கோளாறு, சோர்வு, காய்ச்சல் போன்ற சிறு சிறு உபாதைகள் எல்லாமே ஏற்படலாங்க. உணவு விஷயத்தில் கவனமாக இருங்க. வெளியிடங்களில் உணவு எடுப்பதை தவிர்த்துருங்க. போதுமான ஓய்வு எடுப்பது இன்றைய நாள் அவசியங்க. மன அழுத்தத்தை குறைக்க நீங்கள் முறையாக தியானம் செய்வது நல்லதுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று பணியிடத்தில் இருப்பவர்களுக்கு சில சவால்கள் எல்லாமே உங்களுக்கு இருக்கலாமுங்க. உங்களுடைய முடிவுகளை எடுப்பதில் இன்றைய நாள் தெளிவான ஒரு விஷயம் இருக்க வேண்டுங்க. புதிய பொறுப்புகளை ஏற்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் நன்கு ஆலோசித்து நீங்கள் முடிவெடுக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பாராத தடங்கல்கள் எல்லாமே ஏற்படலாம். கவனமாக இருங்க. உங்களுடைய சூழ்நிலைகளை இன்றைய நாள் அறிந்து செயல்படுங்க. அதனால் போட்டி மிகுந்த சூழலையெல்லாம் சமாளிக்க வேண்டியிருக்கும். அதனால் கொஞ்சம் கவனமுடன் இருப்பது மிக நல்லது. அதிர்ஷ்டமான திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான நிறம் ஊதா நிறம். விஷாகம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா வாழ்க்கை துணையோர் வழியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒத்துழைப்புகள் எல்லாமே உங்களுக்கு மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அதே போல் உயர் பதவிகளில் இருப்பவர்களுடைய சந்திப்பு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க. அதே போல் அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் தைரியமான செயல்பாடுகள் மூலம் பொறுப்புகள் உங்களுக்கு உண்டாகக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுது. கடினமான காரியங்களை கூட நீங்கள் சாதாரணமாக முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் ஏற்படுங்க. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் சகோதரர்களுடைய வகையில் உதவிகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடும். விருப்பமான பொருட்களை எல்லாம் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போதுங்க. விருச்சக ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன் குரு சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்கக்கூடுங்க. கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் சம்பந்தமான முயற்சிகள் அனைத்திற்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சுக்கிர ஹோரையை பயன்படுத்துவதால் உங்களுக்கு நன்மைகள் சற்று அதிகமாக ஏற்படுங்க. சுப நிகழ்ச்சிகளுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் குரு ஹோரை உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. எதுலையுமே பார்த்தீங்கன்னா எச்சரிக்கையாக செயல்படக்கூடியவர் இந்த விருச்சக ராசி அன்பர்களுங்க. உங்களுடைய ராசிநாதன் செவ்வாயாக விளங்குவதால் நீங்கள் முருகன் மற்றும் துர்க்கை அம்மனை வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் தடைகள் எதுவுமின்றி நன்மைகள் சற்று அதிகமாக ஏற்படக்கூடுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. அப்போ குலதெய்வ வழிபாடு செய்வதால் பார்த்தீங்கன்னா மென்மேலும் உங்களுடைய வளர்ச்சியும் அதிகரிக்கக்கூடுங்க. தனுசு ராசி தனுசு லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு 3ஆம் பாவத்தில் ராகு சனி பகவானுடைய பயணமும்,
4ஆம் பாவத்தில் சந்திரனுடைய பயணம் இருக்குங்க. பஞ்சமஸ்தானத்தில் சுக்கிரனுடைய பயணமும், அதே போல் களத்திரஸ்தானத்தில் சூரியன் குரு புதன் பகவானுடைய பயணமும், 9ஆம் பாவத்தில் செவ்வாய் கேது பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகள் எல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் ஒரு சாதகமான நாளாகவும் அமையக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருக்குங்க. உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல நிலையில் இருப்பதால், வலுவாக சஞ்சரிப்பதால் இன்றைய நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் நல்லா நிறைந்து காணப்படுங்க. குழந்தைகள் மூலம் ஒரு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுது. பூர்வீக சொத்துக்கள் எல்லாமே உங்களுக்கு ஆதாயம், ஆன்மீக முன்னேற்றங்கள் இவற்றை எல்லாத்தையுமே உங்களுக்கு தரக்கூடியவராக இருக்காருங்க. நிதி நிலைமை உங்களுக்கு மேம்படக்கூடும். புதன் பகவான் உங்களுக்கு ஒரு அனுகூலமான ஒரு சூழ்நிலைகளில் இருப்பதால் உங்களுடைய பேச்சுத்திறன் பார்த்தீங்கன்னா அதிகரித்து காணப்படுங்க. தகவல் தொடர்பு உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் அனுகூலமான ஒரு சூழ்நிலைகளில் இருப்பதால் கலை மற்றும் பொழுதுபோக்கு விஷயங்களில் உங்களுக்கு ஆர்வங்கள் அதிகரித்து காணப்படும். சுப செலவுகளுக்கு உண்டான வாய்ப்புகள் இன்றைய நாள் காணப்படுதுங்க. சூரியனும் செவ்வாயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ராசிக்கு பார்த்தீங்கன்னா அனுகூலமற்ற ஒரு சூழ்நிலைகள் இருப்பதால் இன்றைய நாள் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனமாக இருங்க. சந்திரன் பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா மன அமைதியை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாரு. அதே போல் குடும்பத்தில் நல்ல ஒரு புரிந்துணர்வுகளை கொண்டு வரக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. எதிர்பார்த்த பணவரவுகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடும். சேமிப்புகள் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாள் ஏற்படுது. புதிய முதலீடுகளை பற்றிய ஒரு சூழ்நிலைகள் இதெல்லாமே சிந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குங்க. அனாவசிய செலவுகளை கட்டுப்படுத்துவது மிக நல்லது. குடும்பத்தை பொறுத்தளவுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் இன்றைய நாள் நிலவக்கூடுங்க. உறவினர்கள் மற்றும் நண்பர்களுடன் நல்லுறவுகள் எல்லாமே உங்களுக்கு காணப்படும். கணவன் மனைவிக்கிடையே புரிதல்கள் அதிகரித்து காணப்படுங்க. குழந்தைகளுடைய கல்விகள் அல்லது எதிர்காலம் குறித்த ஒரு நல்ல செய்திகளும் இன்றைய நாள் உங்களுக்கு வரலாம். உடல் நலம் சார்ந்த விஷயங்களில் பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனமுடன் இருங்க. அதே போல் சோர்வு, தலைவலி அல்லது சிறிய உடல் உபாதைகள் இதெல்லாமே ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. உணவு விஷயத்தில் கவனமுடன் இருங்க. போதுமான ஓய்வு எடுப்பது இன்றைய நாள் மிக நல்லது. அதே போல் தொழில் வேலை விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுக்கு பணிகளில் இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா சாதகமான நாளாக இருக்குங்க. உங்களுடைய திறமைகள் இன்றைய நாள் வெளிப்படக்கூடும். புதிய திட்டங்களை செயல்படுத்தி வெற்றி பெறுவீங்க. புதிய வேலை தேடுபவர்களாக இருந்தீங்கன்னா நல்ல செய்திகள் இன்றைய நாள் உங்களுக்கு வந்து சேரக்கூடும். வியாபாரத்தில் லாபங்கள் இன்றைய நாள் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 1, அதிர்ஷ்டமான நிறம் பொன்னிறம். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த சில வரவுகள் எல்லாமே இன்றைய நாள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. அரசு வழிகளில் நல்ல அனுகூலம்லாம் உண்டாகக்கூடுங்க. உறவினர்களிடத்தில் கொஞ்சம் கலந்து பேசி சில முக்கிய முடிவுகளை எல்லாம் எடுப்பீங்க. போராடம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு யோகம், வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுது. பழைய பிரச்சனைகளில் இருந்து வந்த சிக்கல்களும் இன்றைய நாள் உங்களுக்கு குறையக்கூடுங்க. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போதுங்க. உழைப்பிற்கு உண்டான மதிப்புகள் இன்றைய நாள் கிடைக்கக்கூடும். பேராசைகள் இருந்துச்சுன்னா அந்த பேராசைகள்லாம் இன்றைய நாள் விலகக்கூடுங்க. தனுசு ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா சூரியன், செவ்வாய், குரு, சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. குரு ஹோரையில் நீங்கள் சுப நிகழ்ச்சிகள் பண்ணலாம். சொத்து சார்ந்த இடங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் செய்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்குங்க. அதே போல் பணம் சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் சுக்கிர ஹோரையும் பயன்படுத்துங்க. கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் புதன் ஹோரையும் உங்களுக்கு அதிக நன்மைகளை தருங்க. தொழில் சார்ந்த எந்த ஒரு முடிவுகளுக்கும் பார்த்தீங்கன்னா செவ்வாய் மற்றும் குரு ஹோரைகள் உங்களுக்கு அதிக உத்தமமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்குங்க. எந்த வேலை செய்தாலும் பார்த்தீங்கன்னா அதை நம்பிக்கையோடும் மன உறுதியுடனும் செயல்படும் தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் குரு பகவானாக விளங்குகிறாருங்க. அப்போ ஒவ்வொரு சனிக்கிழமையுமே நீங்கள் ஆஞ்சநேயரை வழிபடுவது உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுக்கும். மேலும் நீங்கள் சிவபெருமானை எல்லாம் வணங்கி வந்தீங்கன்னா நினைத்த காரியங்கள் பார்த்தீங்கன்னா தடையில்லாமல் நிறைவேறக்கூடுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்துவாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் தீரும். மன மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. மகர ராசி மகர லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு 2ஆம் பாவத்தில் ராகு சனி பகவானுடைய பயணமும், 3ஆம் பாவத்தில் சந்திரனுடைய பயணமும், 4ஆம் பாவத்தில் சுக்கிரனுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அதே போல் 6ஆம் பாவத்தில் சூரியன் குரு புதன் பகவானுடைய பயணமும், அஷ்டமத்தில் செவ்வாய் கேது பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று மகர ராசி அன்பர்களுக்கு
இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா சுறுசுறுப்பான ஒரு சூழ்நிலைகளும் அதே போல் சில பொறுப்புகளையும் சுமக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதனால் உங்களுடைய ராசி நாதனாக சனி பகவான் இருப்பதால் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் பணவரவில் சற்று தாமதங்களும் உங்களுடைய பேச்சுக்களில் நிதானமும் தேவைப்படுதுங்க. ஆனாலும் பொறுமையுடன் செயல்பட்டீங்கன்னா நிதி நிலைமையை உங்களுக்கு மேம்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுதுங்க. அதே போல் குருவுடைய நிலையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடு வாகனம் தொடர்பான விஷயங்களில் ஒரு நல்ல முன்னேற்றங்கள் எல்லாமே காணப்படுதுங்க. அதனால் தாயினுடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு நாளாகவும் இருக்குது. இப்போ சுக்கிரனுடைய அனுகூலமான ஒரு நிலையில் இருப்பதால் கலை மற்றும் அழகியல் விஷயங்களில் ஆர்வங்கள் எல்லாமே அதிகரித்து காணப்படுங்க. நிதி நிலைமை உங்களுக்கு சற்று மேம்படக்கூடும். புதன் பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அறிவு கூர்மையை மேம்படுத்தக்கூடியவராக இருக்காருங்க. அதே போல் சூரியன் செவ்வாய் இவர்களுடைய ராசிக்கு அனுகூலமற்ற ஒரு சூழ்நிலைகளில் இருப்பதால் உங்களுடைய ராசிகளில் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனமாக இருங்க. அதே போல் சந்திரன் இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மன அமைதியை கொடுப்பாருங்க. குடும்பத்தில் ஒரு நல்ல ஒரு இணக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவராகவும் இருப்பாருங்க. அதே போல் சில சமயங்களில் சில குழப்பங்களை ஏற்படுத்தலாமுங்க. அதனால் கவனமுடனும் இருப்பது மிக நல்லது. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று நிதி நிலைமை உங்களுக்கு மிக சீராக இருக்குங்க. எதிர்பார்த்த பணவரவு கிடைத்தாலும் கூட செலவுகளும் இன்றைய நாள் அதிகரித்து கூடிய ஒரு வாய்ப்புகள் நிறைய காணப்படுது. சேமிப்பில் கவனம் செலுத்துவது மிக அவசியம். அதே போல் நீங்கள் புதிய முதலீடுகளை பற்றி சிந்திக்க வேண்டிய பார்த்தீங்கன்னா நன்கு ஆலோசனைகள் எடுக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. குடும்ப விஷயங்களில் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் நல்ல ஒரு கணவன் மனைவிக்கிடையே ஒரு நல்ல இணக்கங்கள் இருக்கக்கூடுங்க. கணவன் மனைவிக்கிடையே ஒரு புரிதல்கள் இன்றைய நாள் அதிகரித்து காணப்படும். தாயினுடைய ஆரோக்கியத்தில் இன்றைய நாள் சற்று கவனமுடன் இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. குழந்தைகளுடைய கல்வி அல்லது எதிர்காலம் குறித்த சிந்தனைகள் இன்றைய நாள் உங்களுக்கு மேலோங்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் காணப்படுதுங்க. அப்போ உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் சற்று கவனமுடன் இருக்க வேண்டும். மூட்டு வலி அல்லது எலும்பு தொடர்பான உபாதைகள் எல்லாமே உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு காணப்படுதுங்க. உணவு விஷயத்தில் கவனமாக இருங்க. வெளியிடங்களில் உணவு உட்கொள்வதை தவிர்த்துருங்க. இன்றைய நாள் போதுமான ஓய்வு எடுப்பது இன்றைய நாள் அவசியமுங்க. மன அழுத்தத்தை குறைக்க கொஞ்சம் தியானம், யோகா சில விஷயங்களை செய்யலாம். வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று பணிகளில் இருப்பவர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சாதகமான ஒரு நாளாக இருக்குங்க. உங்களுடைய கடின உழைப்புக்கு ஏற்ற பலன்கள் நிச்சயம் கிடைக்கக்கூடுங்க. புதிய திட்டங்களை செயல்படுத்தி வெற்றி பெறுவீங்க. புதிய வேலை தேடுபவர்களாக இருந்தீங்கன்னா நல்ல ஒரு செய்திகள் எல்லாமே இன்றைய நாள் உங்களுக்கு வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனாலும் பார்த்தீங்கன்னா சிறிது தாமதமாகக்கூடிய ஒரு வாய்ப்பும் காணப்படுதுங்க. வியாபாரத்தில் ஒரு நிதானமான ஒரு வளர்ச்சி உங்களுக்கு அதிகமாக காணப்படுதுங்க. அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 8, அதிர்ஷ்டமான நீல நிறம். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உடன் பிறந்தவர்கள் வழியில் விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அதே போல் அருள் தரக்கூடிய வேள்விகளில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு மிக சிறப்பாக காணப்படும். திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் வெளியூர் பயணங்களால் உங்களுக்கு அனுகூலங்கள் எல்லாமே உண்டாக கொடுங்க. மனதிற்கு உங்களுக்கு நெருக்கமானவருடைய விருப்பங்களை எல்லாம் அறிந்து நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாகவும் அமைய போகுது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய எண்ணங்களில் சில மாற்றங்கள் எல்லாமே உண்டாக கொடுங்க. கடன் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு முற்றிலும் குறையக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுதுங்க. மகர ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன் செவ்வாய் புதன் சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. சுக்கிர ஹோரையில் நீங்கள் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் செய்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்குங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா பணம் சார்ந்த விஷயங்களுக்கு, நீங்கள் கல்வி சார்ந்த விஷயங்களுக்கும் புதன் ஹோரை உங்களுக்கு அதிக நன்மைகளை தருங்க. தொழில் சார்ந்த எந்த ஒரு முடிவுகளுக்கும் பார்த்தீங்கன்னா செவ்வாய் சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவெடுப்பதற்கு நீங்கள் புதன் ஹோரையை உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. சாந்த குணம் கொண்ட மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் பார்த்தீங்கன்னா சனி பகவானாக இருக்காருங்க. அப்போ நீங்கள் தன்வந்திரி சுவாமிகளை வழிபடுவதால் விசேஷ பலன்களை எல்லாம் பெறுவீங்க. மேலும் தன்வந்திரி சுவாமிகளை நீங்கள் பிரார்த்தனை செய்வதால் பார்த்தீங்கன்னா மன நிம்மதி உங்களுக்கும் மன மகிழ்ச்சி எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக மாறுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாமே தீருங்க. மன மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. இப்போ குலதெய்வ வழிபாடு செய்வதால் பார்த்தீங்கன்னா மென்மேலும் உங்களுடைய வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. கும்பராசி கும்பலக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு லக்கணத்தில் ராகு சனி பகவானுடைய பயணமும், 2ஆம் பாவத்தில் சந்திரனும், 3ஆம் பாவத்தில் சுக்கிரனுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. பஞ்சமஸ்தானத்தில் சூரியன் குரு புதன் பகவானுடைய பயணம் இருக்குங்க. அதே போல் களத்திரஸ்தானத்தில் செவ்வாய் கேது பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகள் எல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று கும்பராசி அன்பர்களுக்கு
இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல நாளாகவும் ஒரு சுறுசுறுப்பான ஒரு நாளாகவும் அமையக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ உங்களுடைய ராசிநாதனாக சனி பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 12ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் சில சமயங்களில் அனாவசிய செலவுகளும் வெடிதூர பயணங்களும் உங்களுக்கு ஏற்படலாமுங்க. இருப்பினும் பார்த்தீங்கன்னா குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒரு நல்ல நிலையில் சஞ்சரிப்பதால் சகோதரர்கள் வழியில் நல்ல ஒரு ஆதரவுகளும் புதிய முயற்சிகளில் வெற்றியும் பயணங்கள் மூலம் நல்ல ஒரு லாபங்களும் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. அதே போல் புதன் பகவான் ஒரு சூழ்நிலைகளில் அனுகூலமான ஒரு சூழ்நிலைகளில் இருப்பதால் உங்களுடைய பேச்சுத்திறன் அதிகரித்து காணப்படுங்க. தகவல் தொடர்பு சாதகமாக இருக்கக்கூடுங்க. சுக்கிர பகவான் ஒரு அனுகூலமான ஒரு சூழ்நிலைகளில் இருப்பதால் கலை மற்றும் பொழுதுபோக்கு விஷயங்களில் உங்களுக்கு ஆர்வங்கள் அதிகரித்து காணப்படும். நிதி நிலைமை சற்று மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. சூரியனும் செவ்வாயும் உங்களுக்கு ஒரு ராசிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமற்ற ஒரு சூழ்நிலைகளில் இருப்பதால் உங்களுடைய ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் வேண்டுங்க. சந்திரன் பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் மன அமைதியையும் குடும்பத்தில் ஒரு நல்ல ஒற்றுமையையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவராக இருப்பாருங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நிதி நிலைமை உங்களுக்கு சீராக இருக்குங்க. எதிர்பாராத செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டுங்க. அதனால் எந்த ஒரு விஷயத்திலையுமே திட்டமிடுதலுடன் செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. சேமிப்பில் கவனம் செலுத்துவது மிக நல்லது. புதிய முதலீடுகளை பற்றி நீங்கள் சிந்திக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே நன்கு ஆலோசித்து முடிவெடுங்க. குடும்ப விஷயங்களில் பார்த்தீங்கன்னா இன்று குடும்பத்தில் நல்ல ஒரு இணக்கங்கள் இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. கணவன் மனைவிக்கிடையே ஒரு புரிதல்கள் எல்லாமே அதிகரித்து காணப்படும். உறவினர்கள் மற்றும் நண்பர்களுடன் சுப நிகழ்ச்சிகளில் பங்கேற்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உள்ளதுங்க. குழந்தைகளுடைய எதிர்காலம் குறித்த சிந்தனைகள் எல்லாமே உங்களுக்கு மேலோங்கக்கூடும். அதே போல் உடல் நலம் சார்ந்த விஷயங்களில் இன்றைய நாள் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருங்க. சோர்வு, தலைவலி அல்லது சிறு காயங்கள் எல்லாமே ஏற்படலாமுங்க. உணவு விஷயத்தில் கவனமாக இருங்க. போதுமான ஓய்வு எடுப்பது இன்றைய நாள் அவசியமுங்க. வெளியிடங்களில் உணவு உட்கொள்வதை தவிர்த்துருங்க. மன அழுத்தத்தை குறைக்க தியானம் செய்யலாமுங்க. இன்றைய நாள் வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று பணிகளில் இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா ஒரு சாதகமான ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ உங்களுடைய திறமைகள் இன்றைய நாள் வெளிப்படக்கூடும். புதிய திட்டங்களை செயல்படுத்தி வெற்றி பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. புதிய வேலை தேடுபவர்களாக இருந்தீங்கன்னா நல்ல செய்திகள் இன்றைய நாள் உங்களுக்கு வரலாமுங்க. வியாபாரத்தில் ஒரு நிதானமான ஒரு வளர்ச்சி உங்களுக்கு இன்றைய நாள் காணப்படும். ஆனாலும் பார்த்தீங்கன்னா போட்டியாளர்கள் பற்றி நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 1, அதிர்ஷ்டமான நிறம் இளம் மஞ்சள் நிறம். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா பெரியோர்களுடைய கருத்துக்களுக்கு நல்ல ஒரு மதிப்பளித்து செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அலுவலகத்தில் முன்னேற்றகரமான ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே உங்களுக்கு ஏற்படக்கூடுங்க. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் புதிய வாகனம் வாங்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு கைகூடி வரக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. வெளியூர் பயணங்களால் நல்ல ஆதாயங்களும் ஏற்படக்கூடும். அதே போல் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் தடைப்பட்ட சில வரவுகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும், கடன் பிரச்சனைகள் முற்றிலும் உங்களுக்கு குறையக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குது. அதே போல் மனதில் புதிய இலக்குகள் எல்லாமே உங்களுக்கு பிறக்கக்கூடுங்க. கும்ப ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், செவ்வாய், புதன், சுக்கிர ஹோரைகள் இவர்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. சுக்கிர ஹோரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் செய்தீங்கன்னா மிக சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்கும். பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் கல்வி சார்ந்த ஒரு முயற்சிகளுக்கும் புதன் ஹோரை உங்களுக்கு அதிக நன்மைகளை தருங்க. தொழில் சார்ந்த எந்த ஒரு முடிவுகளுக்குனாலும் பார்த்தீங்கன்னா செவ்வாய், சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்குங்க. குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவெடுப்பதற்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் புதன் ஹோரையை உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. மற்றவர்களிடம் மதிப்போடும் மரியாதையோடும் பழகக்கூடிய கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் சனி பகவானாக இருப்பதால் நீங்கள் ஐயப்பனை வணங்கி வந்தீங்கன்னா உங்களுக்கு நன்மைகள் சற்று அதிகமாக ஏற்படக்கூடுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. இப்போ குலதெய்வ வழிபாடு நீங்கள் செய்து வருவதால் பார்த்தீங்கன்னா மென்மேலும் உங்களுடைய வளர்ச்சிகள் மேம்படக்கூடிய ஒரு நல்ல காலமாக மாற்றுவாருங்க. மீன ராசி, மீன லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு லக்கணத்தில் சந்திரனுடைய பயணமும், 2ஆம் பாவத்தில் சுக்கிரனுடைய பயணம் இருக்குங்க. அதே போல் 4ஆம் பாவத்தில் சூரியன், குரு, புதன் பகவானுடைய பயணமும், 6ஆம் பாவத்தில் செவ்வாய், கேது பகவானுடைய பயணமும், விரயஸ்தானத்தில் ராகு, சனி பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகள் எல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு நாளாகவும் ஆன்மீக நாட்டங்கள் கொண்ட ஒரு நாளாகவும் இருக்க போகுதுங்க. உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் ஒரு நல்ல நிலையில் இருப்பதால்
பணவரவு உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும்னே சொல்லலாமுங்க. பேச்சில் தெளிவும் வசீகரமும் இன்றைய நாள் அதிகரித்து காணப்படக்கூடுங்க. குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் பற்றிய ஒரு பேச்சுவார்த்தைகள் எல்லாமே உங்களுக்கு மிக சிறப்பாக நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குங்க. அதே போல் புதன் பகவானால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அறிவு கூர்மை அதிகரித்து காணப்படும். தகவல் தொடர்பு எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. சுக்கிரனுடைய அனுகூலமான ஒரு சூழ்நிலைகளில் இருப்பதால் கலை மற்றும் அழகியல் விஷயங்களில் ஆர்வங்கள் எல்லாமே அதிகரித்து காணப்படுங்க. நிதி நிலைமை உங்களுக்கு மிக சிறப்பான ஒரு சூழ்நிலைகள்லாம் மேம்படக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுது. சனி பகவான் உங்களுக்கு 12ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில சமயங்களில் அனாவசிய செலவுகளும் வெளிதூர பயணங்களும் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. சூரிய பகவானும் பார்த்தீங்கன்னா செவ்வாயும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு சற்று அனுகூலமற்ற ஒரு சூழ்நிலைகளில் இருப்பதால் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனமாக இருங்க. அதெல்லாம் இன்றைய நாள் உங்களுக்கு மிக நல்லது. சந்திரன் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு மன அமைதியையும் குடும்பத்தில் நல்ல ஒரு ஒற்றுமையும் ஒரு நல்ல நல்லிணக்கத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவராக இருக்காருங்க. அதனால் இன்றைய நாள் மிக சிறப்பான ஒரு பலன்கள்லாம் காணப்படுது. நிதி நிலைமையை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று சிறப்பாக இருக்குங்க. எதிர்பார்த்த பணவரவுகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடும். சேமிப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் இருக்குங்க. அனாவசிய செலவுகளை இன்றைய நாள் தவிர்ப்பது மிக நல்லது. புதிய முதலீடுகள் பற்றிய ஒரு சிந்தனைகள் இதெல்லாமே உங்களுக்கு இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் நன்கு ஆலோசித்து முடிவெடுங்க. குடும்ப விஷயங்களில் பார்த்தீங்கன்னா இன்று குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் நிலவக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு புரிதல்கள் அதிகரித்து காணப்படும். உறவினர்கள் மற்றும் நண்பர்களிடம் பார்த்தீங்கன்னா நல்லுறவுகள் எல்லாமே வலுப்படக்கூடுங்க. குழந்தைகளுடைய எதிர்காலம் குறித்த நல்ல செய்திகள் எல்லாமே ஏற்படலாமுங்க. அதே போல் உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் இன்றைய நாள் சற்று கவனமாக இருங்க. சோர்வு, தலைவலி, சிறிய அலர்ஜிகள் இதெல்லாமே ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குங்க. உணவு விஷயத்தில் கவனமாக இருங்க. போதுமான ஓய்வு எடுப்பது இன்றைய நாள் மிக நல்லது. வெளியிடங்களில் உணவு உட்கொள்வதை தவிர்ப்பது மிக நல்லதுங்க. அதே ஏதாவது மன அழுத்தம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் குறைக்கிறதுக்கு தியானம், யோகா பண்ணுவது மிக சிறப்புங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று பணியிடத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலைகளாக காணப்படுதுங்க. உங்களுடைய திறமைகள் வெளிப்படக்கூடும். புதிய திட்டங்களை நீங்கள் செயல்படுத்தி வெற்றி பெறுவீங்க. புதிய வேலை தேடுபவர்களுக்கு நல்ல செய்திகள் எல்லாமே வந்து சேரக்கூடுங்க. வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரித்து காணப்படும். ஆனாலும் பார்த்தீங்கன்னா நிதானமான ஒரு அணுகுமுறை தான் உங்களுக்கு இன்றைய நாள் ஒரு அதிக சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான நிறம் ஊதா நிறம். புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா சொத்து பிரச்சனைகளுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. அதே போல் பிரபலமானவர்களுடைய ஒத்துழைப்புகள் உங்களுக்கு இன்றைய நாள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுதுங்க. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் தனிப்பட்ட முறையில் சில முக்கிய முடிவுகளை எல்லாம் எடுப்பீங்க. உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உயர் அதிகாரிகள் எல்லாமே உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளில் நல்ல ஒரு எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குது. உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு மிக சிறப்பான ஒரு ஆதரவுகள் எல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. மீன ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா சூரியன், செவ்வாய், குரு, சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. குரு ஹோரையில் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் செய்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்குங்க. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர ஹோரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் புதன் ஹோரையும் உங்களுக்கு அதிக நன்மைகளை தருங்க. தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய், புதன், குரு ஹோரைகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உத்தமமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்குங்க. மற்றவர்களிடம் சார்ந்து வாழ நினைக்காத மீன ராசி, மீன லக்கண அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதனாக விளங்குபவர் குரு பகவானாக இருக்காருங்க. எனவே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவன் மற்றும் முருகப்பெருமானை வணங்குவதால் உங்களுக்கு எல்லா விதமான சகல சௌபாக்கியங்களும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் நீங்கள் செய்து வந்தீங்கன்னா அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாமே உங்களுக்கு தீரும். மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு நீங்கள் செய்து வந்தீங்கன்னா தொடர்ந்து உங்களுடைய வளர்ச்சி, உங்களுடைய தொழில் வளர்ச்சி, முன்னேற்றங்கள் எல்லாமே அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல காலமாக மாற்றி தருவாருங்க. மேலும் இன்றைய தினம் அனைத்து அன்பர்களுக்கும் நல்ல காலமாகவும் இனிய காலமாகவும் அமைய எங்களுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.